எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காகவே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, சில்லறையை சிதறவிட்ட என் அன்பு சொந்தங்களே, அது உண்மை இல்லை. உங்கள் விஜய் நம்ம முதல்வர் ஒரு டேஷையும் விட்டுட்டு வரல, அதுதான் உண்மை. 50,000 கோடி முதல் போட்டு தொடங்கப்பட்ட நீட் கோச்சிங் சென்டரில் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இன்வெஸ்டர். இதை நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் சொன்னால் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதை சொன்னது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். நானே திருமாவளவன் சீமான் எல்லாரும் போயிருந்தோம். விஜய் வந்திருந்தாரு. நாங்கெல்லாம் அனிதா மரணத்தை பார்த்து தொடர்ந்து நீட்டுக்காக எதிர்த்து குரல் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். ஆனா விஜய் வந்து அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தார். கோச்சிங் சென்டர்ல இன்வெஸ்டர் விஜய். ஓகே, மிஸ்டர் ஜோசப் விஜய் இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் 50,000 கோடி பிசினஸ்ல ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி நீட்டுக்காக மாணவர்களுக்கு மேல நிற்பார்? தாவேகா தற்கொலை கூட்டத்தில் கொஞ்சமாவது சிந்திக்கும் அறிவுடைய என் அன்பு சொந்தங்களே, இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பொது வழியில் ஒரு மனுஷன் எவ்வளவு தைரியமாக பேசுகிறாரு, அது பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்காகவாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 10ஓடு 11 ஒப்புக்கு வந்து மாரடித்த கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்களே, பொது வெளியில் மாணவர்கள் மத்தியில் திரு பொன்ராஜ் அவர்கள் இப்படி சொல்கிறாரு, இதுக்கு உங்கள் பதில் கருத்து என்ன? நீங்கள் ஆதரவு தான் அப்படின்னா எதுக்கு போலீஸை வச்சு அடிக்கிறீங்க? எதுக்கு மாணவர்களை அமைதியான முறையில் போராட்ட விட மாட்டேன்றீங்க? மெரினா கடற்கரையை எதுக்கு பூட்டி வச்சுருக்கீங்க? மாணவர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை என்ன? மெரினா கடற்கரையை திறந்து விடுங்க, அமைதியான முறையில் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. அதை கூட உங்களால் செய்ய முடியலையா? எதுக்குமே அசைந்து கொடுக்காத மோடி அரசே தர்மேந்திர பிரதான பதவிகளை வச்சுருக்காங்க. மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை மதித்து இதை செஞ்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பாஜகவை விட மோசமான ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இங்கே தமிழ்நாடு ஜோசப் விஜயோட அரசாங்கம் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த மாணவர்கள் போராடுறாங்க. அடையார் ரெசார்ட்ல உட்காந்து ஜனநாயகம் படம் பார்த்துருக்காரு. ஒரு நாட்டோட முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு எண்ணமே அவருக்கு இன்னும் வரல. தொடர்ச்சி 5 நாட்களாக உணவு இல்லாம, நீர் இல்லாம, உறக்கம் இல்லாம, காவல்துறை அடிக்கிட்ட வாங்கிட்டு காவல்துறை இங்க போராடுறது கூட விட மாட்டேன்றீங்க.